வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான முக்கிய அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட்ட பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பனிங் பார்க்கும்போது சிறப்பான ஒரு ஓப்பனிங்கா இருந்தது. ஸோ நல்ல ஏற்றத்த குடுத்து அப்படியே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்த நிஃப்டி 50 சடனா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி டைம்ல போட்டு பொத்துன்னு அடிச்சு கீழ இறக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்ஸ் சரிவு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு வந்து இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ தான் நிஃப்டி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு டேல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருந்தது. பட் அங்கேயுமே இப்போ செல் ஆஃப் வந்து ஏற்பட்டு வெறும் 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த தான் பேங்க் நிஃப்டியும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ குளோபல் பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டா, குளோபல் பஞ்சாயத்து எதுவும் முடியல. ஸோ ஒரு பக்கம் அமெரிக்காவோட அட்டகாசம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதனால க்ரூடோட ஒரு இம்பாக்ட்டும் நம்ம மார்க்கெட்டுக்கு தனியா வந்து எடுத்து காட்டிட்டு இருக்கு. ஸோ ப்ரெஷர் தொடர்ந்து போயிட்டே இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பா மனசுல வந்து வச்சுக்கணும். பட் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் பெரிய அளவுக்கான ஒரு சரிவை குடுக்காம, ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருப்பதே ஒரு பெரிய விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஐடி செக்டார் தான். நேத்து நம்ம ஐடி செக்டார் பார்த்து பலரும் பார்க்கும்போது பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐடி செக்டார் இன்னைக்கு போட்டு உடைச்சு எறிஞ்சிருவாங்கன்ட்டு. நம்ம நேத்து நைட் இதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆ பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஐடி பங்குகள்ல ஏற்படல. ஸோ டிசிஎஸ் பார்க்கும்போது நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஒரு ஃப்ளாட்டான நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. விப்ரோ அண்ட் இன்ஃபி 2 ஒரு 1% மேலான இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. எச்எல் டெக் எல்லாம் ஃப்ளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஐடி செக்டார்ல ஏற்படல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால நேத்து நடந்த ஒரு இம்பாக்ட் அதாவது ஐபிஎம்மோட சரிவு நேத்து அங்க அமெரிக்க பங்குகள்ல, அமெரிக்க ஐடி நிறுவனங்கள்ல ஒரு தாக்கத்த ஏற்படுத்தினாலும், அது உடனுக்குடன் ரெக்கவர் ஏற்பட்டது. ஸோ அதே தான் நம்ம மார்க்கெட்லயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஐடி செக்டார் தப்பிக்கப்பட்டது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது ஐடி செக்டார்ல அவங்களுடைய எக்ஸ்போஷர வந்து ரொம்ப தொடர்ந்து குறைச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கும்போது ஆல் டைம் லோக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஐடி எக்ஸ்போஷர் போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஆனா சில ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது ஐடி நிறுவனங்கள ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கட் பண்ணாலும் சரி, கட் பண்ணலனாலும் சரி, ஸோ நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கும்போது என்னைக்குனாலும் என்ன வேலையும் பார்க்காம இந்த இடத்துல நல்லது நடக்குதுன்னு தோணுச்சுன்னா, உள்ள அடிச்சு பூருவாங்க. ஸோ அவங்க பூரும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அவங்களும் ஜெனரேட் பண்ணிருவாங்க. நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆனா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல முதலீடு பண்ணும்போது இந்த மாரி சில கடினமான ஒரு முடிவுகள நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்படியே வந்து எக்ஸ்போஷர கட் பண்ணிட்டே போவாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது யூனியன் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. யூனியன் பேங்க் இப்ப பார்க்கும்போது பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அரவுண்ட் ஒரு 2% வரைக்கான ஏற்றம் யூனியன் பேங்க்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா யூனியன் பேங்கோட ரிசல்ட் எப்படி இருக்கு? குவார்டர் ஆன் குவார்டர்ல பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவுக்கான ஒரு சூப்பர் டூப்பர் ரிசல்ட் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது 30% இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. ஸோ கிராஸ் என்பிஏல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா அதே நேரத்தில நெட் என்பிஏ பார்க்கும்போது பெரிய அளவுக்கான ஒரு முன்னேற்றம் அப்படின்ட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட்டா தான் வந்து இருக்கு. நெட் என்பிஏ பார்க்கும்போது. ஸோ ஓவராலா யூனியன் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டு ஒரு ஃப்ளாட்டான பெர்ஃபார்மன்ஸா தான் நான் பார்க்குறேன். பட் பெரிய ஒரு இம்பாக்ட் இல்ல. பெரிய ஒரு செல் ஆஃப் இல்ல. இதனால அதாவது பெரிய ஒரு ப்ராஃபிட் டவுன்ஃபால் இல்ல. இதனால ஓரளவு டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ யூனியன் பேங்க் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற பேங்க்ஸ் கிட்டயும் இதே தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். மற்ற பிஎஸ்யூ பேங்க்ஸ் கிட்டயும் பெரிய அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ எதிர்பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு ப்ராஃபிட் குரோத் இருந்தாலும் ஒரு 10% வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி இருந்து பங்குகள் அதாவது பிஎஸ்யூ வாங்கி பங்குகள் ஒரு சரிவ குடுத்ததுன்னா, கண்டிப்பா அது நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு பெட்டரான சான்ஸா இருக்கும். கிடைக்குமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹெச்பிசிஎல் நவ்யா அப்படின்ட்டு ஹெச்பி நவ்யா அப்படின்ட்டு இந்த இன்ஸ்டாமெட் ஸ்விக்கி இன்ஸ்டாமெட் கூட சேர்ந்து எல்பிஜி சிலிண்டர் வந்து டெலிவர் பண்ணுறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதை புக் பண்ணுறதுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு இதுவும் தேவையெல்லாம் இல்லை. நார்மலாக புக் பண்ணால் இவனுக்கு பாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட போகிறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு டைம் புக்கிங் நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் ஐடென்டி வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் வாங்குறதுக்கு கொஞ்சம் கூடுதலான அந்த டெபாசிட் பணமெல்லாம் கேட்பாங்கல்ல அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி யார் வேணாலும் இந்த சிலிண்டரை வாங்கிக்க முடியும் அப்படின்ட்டு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல இன்ஸ்டாமெண்ட்டில் கொண்டு வந்து கொடுக்கறதுனால டக்குன்னு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நம்ம புக் பண்ணி உடனுக்குடன் வாங்கிக்க முடியும். ஆனால் இது ஃபேமிலி யூஸுக்கு பெரிய அளவுக்கு நமக்கு தேவைப்பட போகிறதில்ல. ஏன்னா நமக்கு தான் ஆல்ரெடி சிலிண்டர் இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா இந்த சிலிண்டரை நம்ம புக் பண்ணிக்கலாம். அடுத்தது சன் ஃபார்மாட்ட இருந்த அப்டேட்டு. சன் ஃபார்மா பார்க்கும்போது
ஜெனரிக் செமக்ளூடைட பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கால லான்ச் பண்றதுக்கான அப்ரூவல வந்து அடைஞ்சிருக்காங்க. ஸோ, இன்னைக்கு சன் ஃபார்மா பார்க்கும்போது, ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ, சவுத் ஆஃப்ரிக்கா அவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டா? இந்த ஜெனரிக் செமக்ளூடைட பொறுத்தவரைக்கும்னு கேட்டா, ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஸோ, அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்ல. கனடா ஒரு முக்கியமான ஒரு மார்க்கெட். பட் அந்த கனடாவோட அட்வான்டேஜ் கிடைச்சும் கூட டாக்டர் ரெட்டி அத பெரிய அளவுக்கு வந்து தவற விட்டுருக்காங்க. ஸோ, இது ஒரு பெரிய ஒரு கன்சர்னா வந்து எனக்கு படுது. ஆனா, இந்த சன் ஃபார்மாக்கு இந்த சவுத் ஆஃப்ரிக்கால கிடைச்ச அப்ரூவல் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸா வந்து கருதப்படுது. ஸோ, இந்த பங்கும் பார்க்கும்போது ஓரளவு நல்ல ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. பட் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரெவென்யூ வந்து இந்த இடத்துல ஜெனரேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா, அவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ, பெரிய மார்க்கெட் அப்படின்னு பார்த்தா யுஎஸ், கனடா, யுகே போன்ற நாடுகள் தான் பெரிய ஒரு மார்க்கெட்டா இருக்கு இந்த செமக்ளூடைட பொறுத்தவரைக்கும். ஸோ, பார்ப்போம் என்ன ஜெனரேட் பண்றாங்கன்ட்டு. பட் ரெட்டி காருக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவலியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ, இத மட்டும் அவங்க சரியா பயன்படுத்தி இருந்தா, கண்டிப்பா ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து கிடைச்சிருக்கும். பட் அத அவங்க தவற விட்டுட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லணும். ஸோ, இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ, இந்த சூழ்நிலையிலயும் சன் ஃபார்மா பார்க்கும்போது நல்ல ஒரு ரிச் வேல்யூவேஷன்ல நல்ல ஒரு பீக் பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அதுக்கு ஒர்த்து. ஏன்னா ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ பார்த்தீங்கன்னா, இவங்க பெரிய அளவுக்கு நம்பி இருக்காங்க. ஸோ, ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் சிக்கல்கள் இருக்கு. ஸோ, இப்போ அது நல்ல ஒரு மகசூல இந்த நிறுவனத்துக்கு குடுத்தாலும் கூட, ஸோ ஃபியூச்சர்ல அடுத்த ஒரு புது ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ட கொண்டு வந்து அத சக்சஸ்ஃபுல்லா கமர்ஷியலைஸ் பண்ணி, ஸோ அதுலருந்து வருமானத்த அவங்க பெறணும். அதுல மேபி சேலஞ்சஸ் நடக்கலாம். ஸோ அது கண்டிப்பா ஒரு பாதிப்ப கூட வந்து ஏற்படுத்தலாம் ஃபியூச்சர்ல. இந்த மாரியான ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கோ, அந்த அளவுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. ஸோ 2யும் நம்ம எவாலுவேட் பண்ண தெரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஸோ அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ டாடா மோட்டார்ஸோட இன்டர்நேஷனல் ஜாயின்ட் வெஞ்சரான ஜேஎல்ஆர் செரி ஃப்ரீலாண்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ யுஏஇல வந்து செப்டம்பர் மாதம் வந்து லான்ச் பண்ண போறதா தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ட்ரியா இந்த ஃப்ரீலாண்டர் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதோட காஸ்ட்டும் ரொம்ப பெருசா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதோட காஸ்ட் எனக்கு மறந்து போச்சு. ஸோ சைனா, அதுக்கப்புறம் இப்போ யுஏஇல கொண்டு வராங்க. குளோபல் லான்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் இந்த கார விற்பனை செய்யறதுக்கான ஒரு முயற்சி இருந்துகிட்டு தான் இருக்க போகுது. ஸோ இது ஒரு முக்கிய விஷயமா நம்ம பார்க்கலாம். அதே மாரி இதோட சேல்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெமிலியரான மாடல். ஸோ இந்த மாடலை இப்போ சைனீஸ் நிறுவனங்கள் பலதும் பார்த்தீங்கன்னா காப்பி அடிச்சு, ஸோ அதே தான் வச்சிருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம, ஸோ அதே பாக்ஸி டிசைன், ஸோ அதே மாரியான ஒரு மாடல தான் வந்து இறக்குறாங்க. மேபி ஓவர் பிரைசிங் இருந்ததுன்னா, கொஞ்சம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் இது ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாது. இருந்தாலும் சேல்ஸ் மேபி நல்லா இல்லன்னா ஒரு பாதிப்பு ஏற்படலாம். பிரைஸ பொறுத்து ஒரு காம்படிஷன் உருவாகலாம்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது கேஇசி இன்டர்நேஷனல் கிட்ட இருந்து அப்டேட்டு. ஸோ கேஇசி இன்டர்நேஷனல் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஒரு புது கான்ட்ராக்ட்ட வின் பண்ணியிருக்காங்க. 1180 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, கேஇசி இன்டர்நேஷனலுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து பார்க்கப்படுது. ஸோ யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. பட் இது டேட்டா சென்டருக்கான ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போடக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்டா தான் வந்து இருக்கு. இது நிறுவனத்துக்கு ஒரு நல்ல செய்தி. பட் எந்த நிறுவனம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாம வந்து இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கும்போது இன்னைக்கு டேல இது ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸையும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கன்டினியூஸா வின் பண்றாங்களா? எப்படி ஆகுது? என்ன ஏதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்து என்டிபிசி அண்டு ஸோ அந்த நியூக்ளியர் பவர் என்பிசிஎல் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 நிறுவனத்தோட ஜேவி பார்த்தீங்கன்னா, 2800 மெகாவாட் நியூக்ளியர் பவர் கெப்பாசிட்டிய பார்த்தீங்கன்னா உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஒரு 28,000 கோடி ஏபிசி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ டெண்டருக்கு வந்திருக்கு. ஸோ எந்தெந்த நிறுவனங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா வின் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் வின் பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு கண்டிப்பா அது ஒரு ஜாக்பாட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கெல்லாம் இந்த டீல் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஎல் இன்னைக்கு டேல ஹெச்யூஎல் திரும்ப பார்த்தீங்கன்னா 2100க்கு கீழ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஹெச்ஏஎல் பார்க்கும்போது அகைன் ஒரு நல்ல இடத்துல இருக்கு. ஸோ அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு ஹெச்ஏஎல் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து செக் பண்ணணும் நீங்கள் அப்படிங்கிறது என்னோட ஒரு வேண்டுகோளாக வந்து இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல சான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல்லை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கு அக்யூமுலேஷனுக்கு அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில. மேபி ரிசல்ட் வீக்காக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். மேபி வீக்காக இருந்ததுன்னா போட்டு ஒரு 4-5% கூட அடித்தாலும் அடிக்கலாம். 1990 950 கூட போனாலும் போகலாம். பட் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சான்ஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது. அதையும் நீங்கள் மறந்துடக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம ஈவினிங் வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.